அந்த வக்கீல் சொதப்பிட்டாருங்க. ஜட்ஜ் கேட்டப்போ அவருக்கு எதுவுமே பேசல. அந்த பென்ட்ரைவ்ல இருக்கிற ஃபுட்டேஜ் காட்டலையா? இல்ல. வாய்தா கேட்கலையா? இல்ல. அந்த வக்கீல் பேசினதை வச்சு ஜட்ஜ் நாங்க தான் பணத்தை ஏமாத்திருக்கோம்னு முடிவு பண்ணிட்டாரு. ஒரு வாரத்துல பணத்தை கொடுக்கணும், இல்லன்னா ஜெயில தூக்கி போட்டுருவேன்னு சொல்லிருக்காரு. ஏய் என்னடி அவன்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? அவன் தான் திட்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணா. அன்பு நான் சொல்றது கேள். வாடி. அன்பு எங்க சிவா? யோ அருமநாயகா, இங்க வாயா. உன்ன தாயா வாயா. எங்க என்ன நொன்ன? நான் தான் உனக்கு என்னென்ன பேசணும்னு சொன்னேன்ல. அந்த பென்ட்ரைவ் ஃபுட்டேஜ் ஏன் காட்டல? எந்த பென்ட்ரைவ்? என்னது எந்த பென்ட்ரைவா? அருமை நாயகம் விளையாடாத. உன் கையில தானே நான் கொடுத்தேன். எந்த பென்ட்ரைவ்? உங்களுக்கு இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம்? எப்பா முதுகுல குத்திட்டான் பாயவன். என்ன டபுள் கிராஸ் பண்றியா? கோர்ட்ல வச்சு ஒரு வக்கீல் மேல கை வைக்கிற நீ. உன் மேல பார் கவுன்சில்ல கம்ப்ளைண்ட் பண்ற. நீ எப்படி இந்த கருப்பு கோட்டை போறேன்னு நானும் பாக்குறையா? பார் கவுன்சில்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ற? நானே உன்னை கொன்னுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிரும். விடுப்பா. யோ உனக்கு என்ன பைத்தியமாயா பிடிச்சிருக்கு? ஏற்கனவே கோர்ட்ல நமக்கு நல்ல பேரு. இவன் வேற போய் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். ஒட்டு மொத்தமா நம்ம சோழியா முடிச்சிருவானுங்க. எப்படியா? எனக்கே உனக்கு புரியல. புரியறதுக்கு என்னையா இருக்கு? அரசி சாமர்த்தியமா காய் நவத்திட்டாயா. ஒரே கல்லுல 2 மாங்காய். அன்புவை ஒட்டு மொத்தமா போட்டு தள்ளிட்டா. போட்டு தள்ளின பழிய உன் மேல போட்டு டுஸ் பண்ணி விட்டா. இப்ப நீங்க 2 பேரும் தனித்தனியா இருக்கீங்க. அவ இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு உன் புள்ளைய கூட்டு போக போறா. இந்த முட்டாளுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது? அவளுக்கு நல்லது செய்யறதுக்காக தானே நான் போராடிக்கிட்டு இருக்கேன். என்ன நம்புறது இல்ல. அவளுக்கு என்னையா பிரச்சனை? அப்படி என்னையா அவளுக்கு இவ்வளவு ஈகோ? இந்த உலகத்துல எல்லார்கிட்டையும் ஏமாறுவேன். ஆனா எவன் உன்னை நேசிக்கிறானோ அவனை மட்டும் நம்ப மாட்டேன்னு சொன்னா நான் என்னையா பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. விடுப்பா, நம்பட்டோம், நம்பா கட்டி போட்டோம். நமக்கு என்ன வந்தது? விட்டு தள்ளு. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. இப்ப அழுது என்னடி பிரயோஜனம்? நான் அவ்வளவு தூரம் படிச்சு சொன்னப்பெல்லாம் நீ காது கொடுத்து கேட்டியா? நான் தான் சொன்னனே இந்த மாதிரி கேஸ்க்கெல்லாம் சிவம் தான் கரெக்டான ஆளுன்னு. அதுல என்னடி ஈகோ இருக்கு? நான் என்ன அவரை கல்யாணம் பண்ணிக்கவா சொன்னேன்? ஒரு கிளையண்டா இந்த கேஸ் அவன் கிட்ட கொடுத்திருந்தனா கேஸ் ஜெயிச்சு கொடுத்திருக்க போறான். அது கூட முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு அப்படி என்னடி ஈகோ உனக்கு? சிவம் உன்னை பத்தி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? என்னடி நீயும் இப்படி எல்லாம் பேசுற? என்னதான் நீ என் ஃப்ரெண்டா இருந்தாலும் நீ பண்ணது தப்புனா தப்புன்னு தானே சொல்லி ஆகணும். உதவி பண்ணவனுக்கு நீ உதவி பண்ணணும்னு பாஸ்கரை கட்டிக்கிறப்பவே நான் சொன்னேன். நீ கேக்கல. பட்டதுக்கு அப்புறம் தான் புத்தி வந்துச்சு. சிவம் உனக்கு கரெக்டான ஆளா இருக்கான். அவன் குடும்பத்துக்கு உன்னை பிடிச்சிருக்கு, இனியாக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. அவன் உன் பிள்ளைகளை நல்லபடியா பாத்துப்பான்னு சொன்ன. நீ அத காது கொடுத்து கேக்குற மாதிரியே இல்ல. ஒரு சின்ன இன்சிடென்ட் பொறுமையா இல்லாம அந்த பிள்ளையையும் அடிச்சு ஒட்டு மொத்தமா எல்லாரையும் குட்டிச்சவராக்கிட்ட. இப்போ உனக்கு உதவி பண்ண வந்தான், அவனையும் திட்டி அனுப்பிட்ட. ஒரு வக்கீலா அவனோட உதவியை எடுத்துக்கோன்னு சொன்ன. அத நீ கேட்க மாட்டேன்னு சொல்லிட்ட. இங்க பாரு, பணத்துக்காக ஒரு வேலை செய்யறதும் நம்ம மேல அக்கறைப்பட்டு ஒரு வேலை செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உன் கேஸ பணத்துக்காக வாதாடுறதுக்கு 1000 வக்கீல் இருப்பாங்க. ஆனா நம்ம நல்லா இருக்கணும்னு யோசிச்சு வாதாடுற ஒரே வக்கீல்
சிவம் மட்டும்தான். நிச்சயமா அவன் இந்த கேஸ விட்டு கொடுத்திருக்க மாட்டான். மத்த வக்கீல்லாம் கேஸ் தோத்தா என்ன, அடுத்த கேஸ்ல பாத்துக்கலான்னு போயிட்டே இருப்பாங்க. நீ தோத்தனா அவனே தோத்த மாதிரி யோசிச்சு ஆஜரா இருப்பான். நம்மளையும் இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்தி தந்திருப்பான். அன்பு, நீ தப்பு பண்ணிட்ட. இப்ப நான் என்ன பண்றது? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு என்ன கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? இப்போ தயாளன் லீகலா ஜெயிச்சிருக்கான். நம்ம வக்கீல் ஆர்கியூ பண்றத பார்த்து ஜட்ஜுக்கே நாமளும் சேர்ந்துதான் பணத்தை ஏமாத்த பிளான் பண்ணோம்னு சந்தேகம் வந்துருச்சு. அதான் பணத்தை உடனே கொடுக்கணும்னு தீர்ப்பு சொல்லிட்டாரு. இனிமே வீடு கடன் எல்லா பக்கமும் அந்த தயாளன் வந்து பணத்தை எப்ப கொடுப்பீங்கன்னு மிரட்டுவாரு. நாம வேற இந்த வக்கீல் பேச்ச கேட்டுக்கிட்டு தேவையில்லாம தயாளன் மேல தப்பு இருக்கிற மாதிரி சொல்லிட்டோம். அதனால அவரு நம்ம மேல ரொம்ப கோவத்துல இருக்காரு. கொஞ்சம் கூட கருணையே காட்ட மாட்டாரு. நம்ம பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோண்டி. இப்ப என்ன சொல்ல வர? நான் தப்பு பண்ணிட்டேங்கிற? ஆமாண்டி, நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு. என்கிட்ட எதுக்கடி மன்னிப்பு கேக்குற? உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் தான் அந்த கஷ்டம். நீ மன்னிப்பு கேட்க வேண்டாம். உதவி கேட்க வேண்டியது ஒரு ஆள் கிட்டதான். நம்ம நிலைமை இன்னும் மோசமாகறதுக்குள்ள சிவம் கிட்ட நமக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேளு. நீ கேட்ட மட்டும் போதும், மத்ததெல்லாம் அவன் பாத்துப்பான். நான் சொல்றத சொல்லிட்டேன். இது உனக்காக மட்டும் இல்ல, குழந்தைங்களுக்காகவும் தான். அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லுவேன். அவங்களோட நன்மைக்காக உன்னோட ஈகோலாம் தூக்கி போட்டுட்டு சிவம் கிட்ட போய் பேசுடி. அவன் எப்படா என்ன அவமானப்படுத்தலான்னு காத்துட்டு இருக்கான். அவன் கிட்ட போய் இங்க தாண்டி நீ தப்பு பண்ற. சிவம் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. முதல்ல சிவத்துக்கு போன் பண்ணி பேசு. நிச்சயமா இந்த கேஸ பத்தி சிவத்துக்கு தெரிஞ்சிருக்கும். நீ அவன்கிட்ட பேசு, அதுக்கப்புறமா முடிவு பண்ணலாம். என்னடி மெசேஜ்? தெரியல, ஏதோ வீடியோ வந்திருக்கு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். என்னதுடி? இப்ப இதுக்கு என்னடி சொல்ற? நீ உதவி கேட்க சொல்றியே, அவனாலதான் நமக்கு இவ்ளோ பிரச்சனையும். நான் இப்பவே அவனை பார்க்கணும். வா போலாம். அன்பு நில்லடி. சிவம், கீதாவும் அன்பும் உன்னை பார்க்கணும்னு வந்திருக்காங்கப்பா. என்னதுக்கு பார்க்கணுமா? தெரியலப்பா, கேட்ட எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க. உன்னை உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்கப்பா. ரொம்ப கோவமாவும் ஆவேசமாவும் இருக்காங்க. யோ, ஒருவேளை அந்த அன்புக்கு கீதா நம்ம கிட்ட பேசுனது தெரிஞ்சிருக்குமோ? ஓ, நம்ம கூட சண்டை போட வந்திருக்காங்களா? என்ன கீதா, என்ன விஷயம்? ஏய், எதுக்கு இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணான்னு கேளுடி.
இவ என்ன சொல்றா? ஆ? பாரு. என்ன இது? என்ன இதுன்னு எங்களை கேட்டா? வீடியோல இருக்கிறது நீங்க தானே? நீங்க தான் சொல்லணும் இது என்னதுன்னு. என்ன சொல்றீங்க? இந்த வீடியோல உங்ககிட்ட பேசிட்டு இருக்கவரு அந்த ஆள் யாரு? கேக்குறால, பதில் சொல்லு. என்னோட கிளையண்ட். நீ செட்டப் பண்ண ஆளு தானே? உனக்கெல்லாம் அசிங்கமா இல்ல? என்ன பழி வாங்க உனக்கு வேற வழியே கிடைக்கலையா? ஃப்ராடுடா நீ. ச்சே. என்னம்மா நீங்க சும்மா சவுண்ட் விட்டுனே இருக்கீங்க? யார் ஃப்ராடு? ஏய், அமைதியா இரு ஜஸ்டிஸ். உனக்கு என்ன வேணும்? இந்த வீடியோல இருக்கிற ஆள் யாரு? இந்த வீடியோல இருக்கிற ஆளு ஒரு கேஸ் விஷயமா என்கிட்ட பேச வந்தான். 2 நாளைக்கு அப்புறம் என்ன பார்க்க வரேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை. ஏய், யார்கிட்ட கதை விடுற? சத்தியமா இவன் யாருன்னு உனக்கு தெரியாது? ஏங்க, தினம் கோர்ட்ல இந்த மாதிரி 1000 பேரை பாக்குறோம். அதுவும் இல்லாம இந்த மாதிரி சில்லறை கேஸ்ல ஞாபகம் வச்சுக்க முடியுமா? ஏய், நீ வாய மூடு. நான் உன்கிட்ட பேசல. நீ சொல்லு, அவன் பேர் என்ன? யோ, அவன் பேர் என்ன? போதும் சிவம், ரொம்ப நடிக்காத. இது நீ என்ன பழி வாங்குறதுக்காக போட்ட நாடகம்னு எனக்கு நல்லாவே தெரியும். பேசாம உண்மையை ஒத்துக்கோ. நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன். அப்புறம் நான் உன்னை ஏதாவது தப்பா சொல்லிட போறேன். இப்ப எதுக்காக ஏதோ ஒரு வீடியோவை காட்டி என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சிவம், நான் உங்க வீட்டுக்கு வந்து இந்த பிரச்சனையை பத்தி சொல்லும் போது எதுவுமே தெரியாத மாதிரி இருந்தீங்க. என்ன? நீ நீ இவன் வீட்டுக்கு போய் பாத்தியா? சாரிடி, நல்லவன் நம்பி உதவி கேட்க போனேன். இந்த வீடியோல இருக்க ஆளு எங்க பொட்டிக்கு வந்து 50 லட்சம் ரூபாய் பணத்தை ஏமாத்திட்டாரு. அதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுங்க. ஏய், அவன் கூட சேர்ந்து மொத்தமா பிளான் போட்டதே இவன் தான். இப்ப வந்து இவன் கிட்ட நின்னு விளக்கம் சொல்லிட்டு இருக்க? இதென்னங்க அநியாயமா இருக்கு? நான் தான் உங்க பிரச்சனையை வேண்டான்னு ஒதுங்கி போயிட்டேன்ல. சம்பந்தமே இல்லாம ஏன் மேல பழிய போட்டுட்டு இருக்கீங்க? சீ, வாய் மூடு. நேரம் பார்த்து பழி வாங்கிட்டல்ல? இங்க பாருங்க, நீங்க சொல்றது எதுவும் எனக்கு புரியல. என்ன ஏதுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? ஏய், என்னடி இவன்? இவன் என்ன பேசிட்டு இருக்கான்? இரு இங்க பாருங்க, இந்த வீடியோல இருக்க ஆள் தான் 50 லட்சம் ரூபாய்க்கு ஆர்டரை வாங்கிட்டு காசை கொடுக்காம ஏமாத்திட்டு போயிட்டான். அவனா? ஆமா, அவன் தான் எங்களை ஏமாத்தனா. இந்த விளக்கம் போதுமா இல்ல இன்னும் வேணுமா? இந்த வீடியோவை யார் உங்களுக்கு அனுப்பி விட்டாங்க? அது தெரியல. அது தெரியாத நம்பர்ல இருந்து வந்துச்சு. இதுல இருந்தே தெரியலையா அது ஒரு ஃபேக் வீடியோன்னு? எவனோ ஒருத்தன் என்கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்காக வந்திருக்கான். அதை வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்பியிருக்கான். அதுக்கு போய் என்ன சந்தேகப்படுறீங்க? ஆளு செட் பண்ணி என்ன ஏமாத்துவ? உன்னை ஃப்ராடுன்னு கண்டுபிடிச்சு ஒருத்தன் வீடியோ எடுத்து அனுப்புனா அதுக்கு நீ ஒரு கதை சொல்றியா? ஏங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட காசு பணத்தை கொள்ளையடிச்சு நான் என்ன செய்ய போறேன்? இந்த பாருங்க, 10 பைசா கூட வாங்காம நாங்க எத்தனையோ கேஸ் ஜெயிச்சு கொடுத்துருக்கோம். என்னவோ உங்களை ஏமாத்தி நாங்க பணம் பறிக்கிற மாதிரி சொல்றீங்க. ஏய், உன்னை பேச வேண்டாம்னு சொன்னேன். ஏங்க, இங்க பாரு, நீ என்கிட்ட பறிச்சது பணம் கிடையாது, என்னோட நம்பிக்கை. என்னடா தனியால இவ எல்லாமே சமாளிக்கிறாளேன்னு என் மேல உனக்கு பொறாம. என்ன அடிச்சு காலி பண்ணணும்னு நினைச்ச, அத நீ சாதிச்சுட்ட. எவனோ ஒருத்தனை செட் பண்ணி என்ன மொத்தமா ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டுட்டல. இப்படி எல்லாம் பண்ணா என்ன காப்பாத்துங்க, எனக்கு உதவி பண்ணுங்கன்னு நான் ஓடி வந்து உன் கால்ல விழுவேன்னு நினைச்சியா? என்னங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? போதும் போதும் உன் நடிப்பு. நீ யாரு, எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு தெரியும்.
நீ நினைக்கிறது கனவுலயும் நடக்காது. எவ்வளவு பிரச்சனை வேணாலும் வரட்டும், நான் உன்கிட்ட வந்து எனக்கு உதவி பண்ணுங்க, காப்பாத்துங்கன்னு கெஞ்ச மாட்டேன். நான் தான் சொல்றேன்ல. ஏய், எத்தனையோ ஃப்ராட பாத்திருக்கேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு கேவலமானவனை நான் பார்த்ததே இல்ல. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். சீ. யோ, என்னையா நீங்க? ஆ? சிவா, கீதா சொன்ன அட்ரஸ்க்கு நானும் ஆள் அனுப்பி பார்க்க சொன்னேன். அந்த அட்ரஸ் கோவிலாம். யோ, அதைத்தான் அவ்வளோ அன்னைக்கு சொல்லிட்டு போனேன். அப்புறம் நீ என்னமோ புதுசா சொல்ற. இல்லப்பா, அவங்க ஏதாவது தப்பா விசாரிச்சிட கூடாதுல்ல, அதான் நம்ம சைட்ல இருந்து நானும் ஒரு செக்கிங்கை போட்டேன். டைகர், அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பாத்தியா இல்லையா? பா ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன்ப்பா. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்புறம் நம்ம மணிகண்டன் கிட்ட சொல்லி அந்த நம்பர் யாருது என்ன ஏதுன்னு விசாரிக்க சொன்னேன். அந்த நம்பர் ஏதோ இங்குள்ள நம்பர் கிடையாதான், வடக்க எங்கேயோ உள்ள நம்பரான். அவன் வெப்சைட்டு எப்பா எல்லாத்தையும் ஊத்தி முட்டாங்கப்பா, ஒண்ணுமே இல்லை. எவனோ ஒருத்தன் 50 லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர் கொடுத்தா அட்வான்ஸ் எதுவும் வாங்காம உடனே பார்சல் கட்டி எவனாவது அனுப்பி வைப்பாங்களா? லூசாயா அவன்? யோ, ஏற்கனவே ஏமாந்து போய் நின்றுட்டு இருக்காங்க, நீ அவங்கள போய் திட்டிட்டு இருக்க. இந்த உலகத்துல முட்டாள்தனத்துக்கு மட்டும்தான் மருந்தே கிடையாது. என்ன பாக்குறீங்க? 1000 ரூபாய் நம்ம கிட்ட ஒருத்தன் கேட்டா கூட நம்ம யாரு என்னன்னு விசாரிச்சு தானே கொடுப்போம். எப்படியா இப்படி ஏமாந்தாங்க? ஏம்பா, ஏதோ பெரிய ஆர்டரு நல்ல லாபம் நினைச்சு ஏமாந்துருக்காங்க. இருக்கட்டும், அவன் யாரு என்ன எங்க இருந்து வந்திருக்கான் எங்க தங்கி இருக்கான் என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாம ஆர்டர் எடுப்பாங்க. ஏம்பா, ஏமாந்தது ஏமாந்துட்டாங்க, திரும்ப திரும்ப எப்படி ஏமாந்தீங்க ஏன் ஏமாந்தீங்கன்னு கேட்கறதுல என்ன ஆக போகுது? எரிச்சலா வருதியா? இவங்க எவங்கிட்டயோ போய் ஏமாந்துட்டு சம்பந்தமே இல்லாம நம்ம கிட்ட வந்து நீதான் என்னை ஏமாத்திட்ட, நான் உன் காலில் விழ மாட்டேன், எந்திரிக்க மாட்டேன், நான் வாழ்ந்து காட்டுவேன், அது இதுன்னு சவால் விட்டுட்டு போகும்போது நமக்கு அப்படியே கொல்ல வெறியாவதியா? இந்த பாரியா, ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அவங்களுக்கு நம்மளுக்கு நடுவுல 1000 பிரச்சனை இருக்கட்டும், எவனோ ஒருத்தன் அவங்கள ஏமாத்தி இருக்கான். நாம நம்மளால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு பண்ணணும். உதவி மட்டும் இல்லப்பா, ஆட்டையை போட்டவங்க அந்த பழிய நம்ம மேல போட்டு போயிருக்காங்க. அந்த பழிய நம்ம தொடச்சாகணும். யார் இத பண்ணிருப்பா? அன்பை அடிச்சு காலி பண்ணணும், அந்த பழியை ஏமான தூக்கி போடணும். இந்த ரெண்டையும் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆளு யாரா இருக்கும்? ஏன்பா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. உன் கேள்விக்கு பதில் ரொம்ப சிம்பிள். ஏன்பா, சந்தேகப்படுறதுக்கு என்ன 1000 பேரா இருக்காங்க? ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க. யாரு? உன் முன்னாள் பொண்டாட்டி தான்பா. யோ, என்னையா சொல்ற? ஆமாப்பா, அவளுக்கு உன் மேல கோவம், அன்பு மேலேயும் கோவம். நீங்க 2 பேரும் ஒன்னா பழகிறது அவங்களுக்கு பிடிக்கல. ஆமாப்பா, உங்க 2 பேரையும் பிரிக்கணும், அன்புவை போட்டு தள்ளணுன்ற மோட்டிவ் அரசிக்கு மட்டும்தான் இருக்கு. அதை தவிர வேற யாரும் இந்த வேலையை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ அவங்க வீடியோ எடுத்ததை நீ பாத்தியா? இல்லையா, கரெக்டா ஞாபகம் இல்லை. ஆனா கையில போன் இருந்துச்சு. தள்ளி நின்று நம்மளையே பார்த்துட்டு இருந்தாங்க. நாம கோர்ட்ல அவங்கள அடிக்கடி பாக்குறோமா, அதனால அப்ப எனக்கு டவுட் வரல. என்ன கண்டா அவளுக்கு பிடிக்காதுங்கிறது ஓகே தான், ஆனா இப்படி ஒரு விஷயத்த பண்ற அளவுக்கு அவ போவாளா? அரசி தான் இதை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஸ்டேஷனு கோர்ட்டுன்னு எல்லா இடத்துலயும் அவதான் இருந்திருக்கா. இப்ப என்னையா செய்யறது? ஏன்பா,
தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கூட பழகின பாவத்துக்கு அந்த பொண்ணு ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கு. அவளை அதுல இருந்து காப்பாற்ற வேண்டியது உன்னோட பொறுப்பு. தயவு செஞ்சு நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காத. உங்க அம்மாவுக்கு ஒரு ஆபத்துன்னதும் அந்த பொண்ணு எதையுமே எதிர்பார்க்காம நமக்கு உதவி பண்ணுச்சு. இப்போ அதுக்கு ஒரு ஆபத்துன்றப்போ உதவி பண்ண வேண்டியது நம்மோட கடமையா? ஜஸ்டிஸ், நான் போய் அரசியை பார்த்துட்டு வந்தேன்.